என்ன வேணும் மகளே உனக்கு? எல்லாரும் திருவள்ளூர்காரங்க எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் வேணும். கணித முறை எனக்கு மாலை கனியெல்லாம் தந்துட்டு கண்டுக்கிடாம போயிட்டீங்களே, ஏன்பா? அப்படியா? 3 1 1 ஊர காலில் வந்துட்டு வா. பத்மநேரி எந்த ஊர் அது? பத்மநேரி எங்க இருக்கு? உனக்கு எந்த ஊர்? வீரராகவ பெருமாள் சுவாமி எங்கே இருக்கிறார்? சீமந்தம் நடத்துகிற அன்னை பராசக்தி அம்மன் கோயில் எங்கே இருக்கிறது? அங்கெல்லாம் போய் நீங்க பரிகாரம் பண்ணீங்களா? பண்ணி முடிச்சிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு கொடுக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாத்தான் இருக்கும். வாங்கிக்கிடுவீங்களா? கால் ஒழுட்டுவாங்க. என்னடா தம்பி நல்லா இருக்கிய? வா மகளே, முன்னால வா. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? திருச்சிற்றம்பலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டினத்தடிகளார் சுவாமி அடிக்கடி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ள கோவில் என்று அர்த்தம். அந்த பேருடைய அர்த்தம் என்ன? என் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற சிவனே என்று பொருள். அதான் திருச்சிற்றம்பலம். இந்தா பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? விசாலாட்சி அப்படி பேரு. வெற்றி உண்டு. இந்த உலகத்துக்கே படிகளக்கிற தாயின் பெயர் அன்னபூரணி. நல்லா இரு மகனே. அதுக்கு அடுத்த உத்தரவுல அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த மகிழ்ச்சியில் இன்று வீடு செல்லுங்கள், ஆனந்தமும் அடையுங்கள், புண்ணியத்தையும் பெறுங்கள். வரலாம். குழந்தை வர வேண்டாம் வந்தவர்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். மெட்ராஸுக்கும் வந்து நின்னீங்களே நீங்க. திருவள்ளூர் மாவட்டமா? மதுரவாயன். என்னடா தொழில் பார்க்கிற? இதுவரை இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்துல நிறைய விழுந்து விழுந்து எந்திரிச்சியடா. நிறைய நஷ்டங்களை சம்பாத்தியம் செய்தாயே. சில பேர்களை நம்பி பணங்களை இழந்தாயே. உறவினர்களே உன்னை ஏமாற்றி உன் உள்ளத்தை புண்படுத்தினார்களே. கால ஒன்று வாங்கும். வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். அந்த குழந்தை ஆம்பளை பையனா இருப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, முருகப்பெருமானுடைய பெயர் வச்சு உலக புகழை அடைவான். அவன் IAS அதிகாரியா இருப்பான்டா. உனக்கு நிறைந்த செல்வத்தையும் தாரேன். இந்த வண்டி தொழிலை நடத்தவா வேண்டாமான்னு மனக்குழப்பம். அப்படி இல்லடா, இன்னும் வண்டி வாங்கித்தார, வெற்றியா ஓடுறா. நல்லாரு மகனே, ஐஸ்வர்யமாயிரு. ஓ கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அது திருன்னு வந்தோடனே அவங்களுக்கு அப்படி திரு திரு. அடுத்த பைசில் நாகர்கோவில். நீங்க வாங்க. நாகர்கோவில் தானே? உட்கார். நீங்க கால் எடுத்தாங்க. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. என்னப்பா வேணும்? 2 உத்தரவு காத்துக்க மருமோட சேர்த்து பிடிச்சிருங்க. ஒன்று அவன் ஒன்றும் வர மாதிரி தெரியல. அவன் 2 வாட்டி கோர்ட்டில் ஆஜராகிட்டான். வேணுமா வேண்டாமா? அது நீங்க தான் உத்தரவு. நான் இப்ப அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. இருக்கிற பெரியவங்க அந்த பொம்பளை பிள்ளைய வாழ வைக்கிற மனசுல இல்ல.
விரும்பாததை நம்ம வர வைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு என்பது பொருள். அதனால சற்று ஒரு 3 மாதம் பொறுமையாக இருந்து எந்த பதிலும் சொல்லாமல் இருங்கள். அவங்கள ஒரு முடிவெடுத்து உங்கள்கிட்ட வந்து சரணாகதி ஆக்கிட்டாங்க. கால் ஒன்று வா போ. என்ன இருக்கீல சொல்ல மாட்டேன் பின்னா நினைக்கான். இந்தா பொறுமையா இருங்க, வெற்றியாக்கி தாரேன். வேற என்னப்பா வேணும்? ஆமா பொறுமையா இருங்க. 3 மாதம் 90 நாட்கள் அவகாசம். ஆத்திரப்படவே வேண்டாம், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். வெற்றியா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பையனுடைய மனநிலைகள் சரியில்லை, அதை சரியாக்கி கொடுங்கள் என்று கேட்டு வந்தவர்கள். காலம் சொல்லலாம். மயக்குமாலை பொழுதே நீ போ போ. உட்கார். முன்ஜென்ம பாவ வினையால் இவனுடைய மூளை நரம்பியர்களும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டன. இந்த பாவ வினைகளை தீர்ப்பதற்கு வழிவழி மார்க்கங்கள் உண்டுமா என்று கேட்டால் 3 தீர்த்தங்கள் ஆடி வர வேண்டும். என்னது 3 தீர்த்தம்? ஒன்று ராமேஸ்வரம், அடுத்து திருநள்ளாறு, அதற்கு பிறகு திருக்கடையூர் போயிட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாவநாசம். இந்த 3 தீர்த்தமும் ஆடி என்னை பார்த்தால் இதுக்கு மோட்சம் உண்டு, தெளிவு உண்டு. கால் ஒன்று சொல்லலாம். எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுங்க, நான் வாரேன். கர்மசாமிக்கு வரலாம். ஐய ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. இந்தா ஜெயிச்சு வா மகனே, வெற்றி அடைவாய். மெல்ல மெல்ல திருத்தி இவன் வேலைகளை இவன் பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன். இந்தாப்பா நல்லா இருக்கு கர்மசாமிக்கு. அப்புறம் 1 2 3 4 5 6 என்ன விஷயம்? திருமணம் சம்பந்தமாக முடிவெடுத்து நடக்கவில்லை என்ற வேதனையுடன் வந்தது. யாரப்பா? சிவாய நமவோம் சிவாய நமவோம். பாப்பா சிவா இந்தானா கல்யாணம் முடிச்சாச்சா? அண்ணனுக்கு கால் வந்துட்டு வா. அப்புறம் வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி செய்து எனக்கு வெற்றி வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? நாகர்கோவில் இல்லை, வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றி வேண்டும் என்று கேட்டு வந்தது. பாஸ்போர்ட் ரெடியாக வச்சிருக்கிய? என்ன வேலை பார்க்குறேன்? அங்கே போய் பார்க்க போறியா? நெல் வாரேன். பேக் பேக். உன் மகனை போய் விசாரிச்சு உட்காருமா. உங்கள் வீட்டு பக்கத்தில் இசக்கியம்மன் சாமி வருது, எங்கே இருக்கு? உன் மகனை விசாரிச்சியா கல்யாணம் முடிச்சுக்கிட்டுதாமுன்னு? நேற்று ஒரு சம்பந்தம் விசாரிச்சுட்டு வந்தோம். அது வந்து இப்போதைக்கு தர மாதிரி இல்லை, அதாவது வேற இடத்துல கல்யாணம் காலில் இருக்குவா. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசவே வேண்டாம், அதான் நல்லது. உங்க அண்ணனுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு, அதனால வார சம்பந்தம்லாம் தடுத்துக்கிட்டு போகும். வைகாசியில் வரக்கூடிய ஜாதகம் கல்யாணமாக மலரும், வெற்றி உண்டு. ஜெயித்தாரப்போ. வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி, அடுத்து வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும் என்று என்னை கேட்டு வந்தவர்கள். வாங்க, என்ன வேலை? பக்கத்தில் வாங்க. என்னப்பா கார்பெண்டரா நீ? அப்படியா? நாற்காலி பர்னிச்சர்லாம் செய்வியா? பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டியா? உன் வீட்டுக்காரிக்கு உடல்நிலை எப்படி இருக்கு?
அடிக்கடி கோளாறு காட்டுத. வீடு மாறி எவ்வளோ நாள் இருக்கும்? 3 வருஷம். கால் வந்துட்டு வா. என்ன வேலை? யாருக்கு? ஜூன் மாதத்துக்கு பயணம் நடக்கும், பணம் நிறைய கிடைக்கும், அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும். ஆனந்தமாய் வா. குடிக்கிற பழக்கம் இருந்தா நீக்கிறவன். பாரின் சரக்கு உடம்ப பாதிக்காத நினைச்சு ஊற்றி அடைச்சிடாத. வாங்க. வீட்டில் நாய் கிடக்கா? வளர்த்தீங்களா? வளர்க்கக்கூடாது உங்க யோகத்துப்படி. கண்ண முடுங்க. பெரிய கான்ட்ராக்ட் ஒரு 3 அண்ணன் கை நழுவி போயிடுத. அதில் சில லட்சங்கள் கிடைச்சிருக்கும். உன் கூட இருக்கவனே வேற மாதிரி திசை திருப்பி விட்டு முடக்கி விட்டுட்டு போயிட்டான். இதான் நடந்த சம்பவம். தொழிலை வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? அதை சரியாக்கி தரேன். 6 மாதம் பொறுமையா இருந்துப்பா. வெற்றியா நடப்பான். சந்தோஷமா. திங்கள் சந்தை எல்லை, மண்டே மார்க்கெட் பகுதி. திங்கள் சந்தை கால் ஒன்று கால் ஒன்று வரலாம். என்ன அமைதி வேண்டும் அக்கா அவர்களே, அமைதி வேண்டும். நல்ல காலில் விடலை. அந்தோணியார் கோயில் எங்கம்மா இருக்கு? அங்கே போயிருக்கீங்களா? கோவிகளோ அடிக்கடி? சரி. நீங்கள் முழு கிறிஸ்தவர்களா? கால் வைப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையும் மனத்தை கொஞ்சம் தடுமாற வச்சு தான் அவன் கூட ஓடி இருக்கு. ஆனா இப்போ அங்க நம்ம உயிரோடு இருப்போமோ செத்து போயிருவோமோங்கிற குழப்பம் அவ உள்மனதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. தெரியுமா அது உனக்கு? தெரியாது. ஏன்னா அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. உண்மையா? அதே மாதிரி இவனும் நம்ம பிள்ளைய செஞ்சுட்டா என்னத்துக்காகும் அப்படிங்கிற உள்பயம் உன் மனசுக்குள்ள இருக்கா இல்லையா? கால் வருவா. வரா. உன் பிள்ளை சில நாட்கள் அங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி செய்தியை கொடுத்தாள். அங்க பிரச்சனையா இருக்கு, வாழ முடியாது என்ற ஒரு தகவல் உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அவள் அங்கே இருக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் அவளை மசக்க பண்ணி வச்சிருக்கான். அதுல இருந்து மீட்டி அந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு வந்து தந்தா போதும்லா. கால் ஒட்டுவான். இந்தா ஜெயிச்சு தாரேன். நல்லாரு. காவல் கிணறு நாகர்கோவில் உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். காவல் கிணறு ஓடி வரக்கூடாது, வயசு கூடுதல். ஓடி வரக்கூடாது, உங்களுக்கு வயசு கூடுதல். தடுமாறி விழுந்துட்டா எவன் பொறுப்பு? தப்பு இல்லையா? உண்மையா இல்லையா? வரலாம், காலை விட்டு வரலாம். உறவை சொல்லி நான் வரவோ, உரிமை என்னென்று தரவோ, மாலை மயக்கும் தீரும் வரைக்கும் வரலாம். உன்னுடைய பிள்ளைகளை போய் பார்த்தேன், நீ நினைச்சபடி வாழல.
உண்மையா இல்லையா? படிச்சுக்கணும். நிறைய பணங்களை இழந்து எதை எடுத்தாலும் மோதலும் நஷ்டமும் மனக்குழப்பமும் அடைந்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய உள்மனதுக்கு தெரிகிறது, யாரோ நமக்கு மாந்திரிகத்தால் செய்வனை வைத்து நம் குடும்பத்துக்கு ஒரு இழிவை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது உன் மனதுக்கு தெரியுது. அது உண்மையா பொய்யா என்பது தெளிவாக வேண்டும். அப்படி இருந்தால் அதை தீர்க்க வேண்டும். இதுவே உன் கேள்வியாகும். கால் வரலாம். டிங் டிங் டிங். வணக்கம். செய்வனை நடந்தது உண்மை. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உயிர் போகக்கூடிய நிலைகளை அடைந்து வேதனைப்பட்டதும் உண்மை. அந்த தீய சக்திகளை நீக்கி குடும்பத்தை வசப்படுத்தி தந்தால் போதும்னா வேற என்ன வேண்டும்? இன்னையிலிருந்து வருமானம் பெருகும், தொழில் உயரும். அந்த பிக்ஸை நிப்பாட்டி வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு அண்ணாச்சி, நீங்க பெங்களூர்ல நீங்க சு சு நான் கூப்பிடவே இல்லை. நீங்க நின்னுங்க. கால் ஒன்று நான் காவல் கிணறு. அம்மா அம்மா பெங்களூரு மூன்று பந்தலுக்கு கீழிருப்பாள். மூன்று பந்தல்னு ஒரு ஊர் இருக்கா? முப்பந்தல். நான் விரிவா சொல்லியிருக்கேன், நீங்க சுருக்கமா சொல்லிருக்கீங்க. அவ்வளவுதான். அங்க போயிருக்கீங்களா? என்ன வேண்டும் உங்களுக்கு? கடை பிரச்சனை. கால் வந்துட்டு வாங்க. முருகா, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் பாதையிலே ஒரு சர்க்கல். பாதையை ஒருத்தன் மறிக்கிறத மாதிரி ஒரு குறை இருக்கு. வாழ்வின் பாதையை மறிப்பது போல் ஒரு தடை இருக்குடா. அது கடன் சம்பந்தமானதும் தொழில் சம்பந்தமானதும் பிள்ளைகள் சம்பந்தமானதும் குறைகளாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் காரணம். உனக்கே புரியாத மறைமுகமாக நடந்த ஒரு சில லீலைகள் தான் அதற்கு காரணம். அதை நீக்கி வெற்றியாக்கித்தாரேன். நாகம் உள்ள கோயில் எங்க இருக்கு? போயிருக்கீங்களாங்க? போயிட்டு வரணும். கால் விட்டு வாங்க. அண்ணாச்சி, வீணா வந்து இடத்த அரைச்சுக்கு நிக்கிய நீங்க அங்க போய் நில்லுங்க. வேற என்னப்பா வேணும்? பையனுக்கு ஆபரேஷன் பண்ணி எங்க போய் பண்ணலான்னு சொல்லுவாங்க. திருவனந்தபுரம் கிம்ஸ் ஆஸ்பத்திரியில போய் பண்ணு. வெற்றியாக்கி தாரேன், காப்பாக்கி தாரேன். போய் நல்லா இரு மகளே. ஐஸ்வர்யமா போ. கர்மசாமிக்கு மார்த்தாண்டம். கர்மசாமிக்கு மார்த்தாண்டம். மார்த்தாண்டம் மார்த்தாண்டம். கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தவர் யார்? வாப்பா. கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தவர் வா. கால் நோட்டுவாங்க. நீ யாரம்மா? வா. எல்லாரும் பொட்டப்பை உள்ளிலாம் இருக்கீங்கள? சரி இருக்கு. என்னடா தொழில் பார்க்குற? 3 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள பண கஷ்டமும் கடனுமா இருக்கும். ஒருவருடைய உடல்நிலையை பற்றிய மனக்குறைகள் இருக்கும். இருக்கா? குடியிருக்கிற வீடு நமக்கு சரியில்லை என்ற உள் குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். இருக்கா? இரவில் கண்ட காட்சிகள் தெரிந்து கொண்டு மனதை குழப்பமடைய வைக்கும். ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை தள்ளுகிறது என்ற ஒரு குழப்பம் உன் மனதில் இருக்கும். இருக்கிறதா? கால் நோட்டுவா. உட்காரு.
இந்த தீய சக்தியை நீக்கி தாரேன், தொழிலை வளப்படுத்தி தாரேன், கடன் இல்லாமல் மகாலட்சுமியா வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேண்டும்? இந்தா எல்லா பிரச்சனையும் தீரும். நல்லா இருமகளே, தொழில் பெருகும் பாப்பா. வாங்க எல்லாரும் வரதையாவா, சாமி விடவா விடடா. மாமா பக்கத்தில் வா, நல்லா இருக்கு. புண்ணியமா பாம்பேல இருக்கேன், வீடு நான் பாம்பேல இருக்கேன், வீடு உத்தரவில் பேசுவோம் என்ன. இந்த சொல்ல கர்மசாமிக்கு எல்லாம் பொட்ட பிள்ளைகளா இருக்குனே வருத்தப்பட்டலாம். ஆம்பளை பையன் பிறப்பான் அடுத்த வருஷம். போ, என் பேர் ஐயப்பசாமி விடுப்பா. சுவாமியே ஓகே, போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமி என் பொம்பளை பிள்ளை புத்திய திருத்தி கொடுன்னு காட்டு வந்தவங்க வாங்க. உட்காரலாம். பிறவியிலேயே இந்த பாதிப்பு இருக்கம்மா. இந்த மனோநிலைகளை மாற்றி தெளிவடைய முடியுமான்னு நான் கொஞ்சம் கேட்கணும். கண்ண மூடி உட்காருங்க பாப்போம். 6 வருஷங்கள் கழிக்கும் பொழுது தன்னுடைய வேலைகளையும் தன் அறிவையும் தானாக பார்த்து கொள்ளக்கூடிய திருத்தம் கிடைக்கும். அதுக்கடையில் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றப்படும். கால் ஒன்று வரலாம். அப்பா அப்பா வாங்க. இந்தா நீ வாங்குமால வெற்றியாக்கி தரேன். அடுத்த வாரம் உத்தரவில் அது பேசுவோம். கர்மசாமி, நான் வெளிநாட்டுக்கு போய் எனக்கு தொழிலை அமைச்சு தந்தீங்க, மீண்டும் எனக்கு வளப்படுத்தி தாங்கன்னு கேட்டு வந்த மகன். கால் ஒன்று வரலாம். அடுத்த பைத்தில் வள்ளியூர் கர்மசாமிக்கு இந்தாடா பாஸ்போர்ட் விசா ரெடி ஆகிடுது. வேலை எப்படி? பல லட்சத்தை வாங்கிட்டு வா. ஓடு. என்னப்பா சக்தியை கொடுத்தாச்சு, இன்னும் வராது. போ. வணக்கம் பல முறை சொன்னேன், சபையிலே நின்றேன். என்ன வேண்டும்? அதான் உடல்நிலையை பற்றி சொன்னேன். கவலைப்படாண்டா, அது இயற்கை, பாதிப்பு இல்லை, காப்பாற்றித்தாரேன். ஆமாம். வேற இந்த ஒற்றுமையாக இருப்பாங்க, கண்குளியில் வாழ்வாங்க, எந்த குழப்பமும் வராமல் காப்பாற்றுறேன். இப்போ முடியாது, பொறுமை வேண்டும். ஆவணி வர பொறுத்துக்காங்க, எல்லாம் மாற்றிடுவோம். நல்லாயிரும். தைரியமாக இருக்கலாம். மனோசக்தி ஒன்று வேண்டாம். ஆயுள் பலம் கவலையே வேண்டாம். தைரியமாக. கர்மசாமிக்கு பாப்பா அது என்னன்னு கேட்ப. தாத்தா மேல தூக்கி விடுறான். வீட்டு பக்கத்துல கடை எதுவும் இருக்கா? என்ன கடை? கால் வந்துப்பாங்க. மணியாட்டிக்கிட்டு ஒரு மாடசாமி ஒருத்தர் வாராரப்பா. உண்டா உங்களுக்கு? சொல்ல மாட்டேன். பன்றியெல்லாம் வெட்டுவாங்களாங்க? ஆடு ஆடு பன்றி படையில் ஊட்டு கொடுக்கறது எந்த கோயில்? ரொம்ப தள்ளி. அங்கெல்லாம் போவிய, கும்பிடுவிய, பார்ப்பிய, வேடிக்கை பார்க்க போவிய. டெங் 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 கால் விட்டு வரலாம்.
உட்காரலாம். என்ன வேணும்? பணம் 5 லட்ச ரூபாய் கேட்கணும். 25. 5 லட்சம் யார்கிட்ட கொடுத்தீங்க? கம்பெனி. எத்தனை கோடி தாரம்னு சொன்னா? 1 லட்ச ரூபாய் 12,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். ஒரு 2 போனாரு 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து. அந்த பணம் ஏப்பமாயிடுது, திரும்பி வராது. 2 3 செயின் ஆமா. ஏன் கொடுத்த? நகையை வாங்கி தரேன், பணம் கிடைக்காதுப்பா. என்ன? பையனுக்கு நல்வாழ்வும் படிப்பும் தரேன், வெற்றி உண்டு, புண்ணியமா இருக்க. இந்தா ஜெயிச்சுக்கா. எஸ், கர்மதாமிக்கு. அப்படியா? யார் அது? ஓஹோ, நீங்களா? சங்கரன் கோவில். சொல்லலாம். சங்கரன் கோவில். ஓடி வந்து கம்பி அத்துற கூடாதுன்னு. திருநெல்வேலியா சங்கரன் கோயிலா? சங்கடன் கோயிலா சங்கரன் கோயிலா? உன் இடத்துக்கு நிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவா. வரலாம். இந்த கறியை வீட்டுக்கு கொண்டு போ. 25 நாளையில ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுப்பார், வாங்கி தரேன். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? யார் இது? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? கண்ண முடி உட்காருங்க. பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? என்ன பதில் சொன்னா? அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சுக்கணுங்கிற சிந்தனை அவ உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதனுடைய குழப்பம்தான் இந்த வார்த்தைக்கு காரணம். அந்த மனதை மாத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்க. கால் வந்துட்டுவாங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த உள்மனதை மாற்றி உங்களுக்கு உகந்த பிள்ளைய ஆக்குறேன். ஆவணிக்குள்ள சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை நடத்தாரு. அதனாலதான் அங்க இருந்து மாத்தி தரேன்னு சொல்லுதேன். நீ புரிஞ்சுக்கிடணும், புண்ணியமா இருப்போ. எஸ், சந்தோஷமா போயிட்டு வா, கவலையை துறவிடு. மாதம் ஒரு முறை என்னை பார்த்துக்கிட்டு இருக்க போங்க. கர்மசாமிக்கு நான் இழந்த பணமெல்லாம் எனக்கு திருப்பி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? எங்க பணத்தை இழந்தீங்க? களவு வீடுதா? கண்ண மூடு. நகையை எடுத்தவன 18 நாளையில உனக்கு நான் தெரியப்படுத்துறேன். அது கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டையும் பண்ணி தரேன். வெற்றி வாடா பக்கத்துல பாபா. யார் எடுத்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். நீ மட்டும் கோவப்படாம இரு, பார்த்துக்க. கர்மசாமிக்கு சங்கரன் கோயில். தாயும் மகனும். யாரும் வந்திருக்கா? தாயும் மகனும். யாரெல்லாம் வந்திருக்கிய? அப்போ வாங்க. தாயும் மகனும் எனக்கு கணிதனாம போய் விட்டீர்களா? வரலாம், காலை வந்துட்டு வரலாம். மச்சான் கோமா இருக்கீங்களா? சங்கரன் கோயில்ல எந்த இடம்? சங்கரன் கோயில் பகுதி. அது வந்து பால்வண்ணநாத சாமி ஒப்பனை அம்மாள் திருக்கோயில். அதான் உங்கள் பகுதி. தம்பிகள் கொஞ்சம் முன்னால வாங்க. வாங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்ப்பா? செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள்ள வேலை கிடைக்கும். அதுக்கு பிறகு திருமண சொந்தமான விஷயம் வெற்றியாகும்.
அந்த நிலைகளை மாற்றி தரேன், என்னைய தனியை வந்து பார்க்கணும். உனக்கு என்ன வேணும்?